வணக்கம். தொடர்ந்து 4 நாள் நிஃப்டி நெகட்டிவாக க்ளோஸ் ஆச்சு. இன்னைக்கும் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங். இன்னைக்கு கவனிக்கக்கூடியது ஓப்பன் லோ ரெண்டும் சேம் பாயிண்ட்ஸ் 23,229. இந்த ஓப்பன் அண்ட் லோ சேம்ல இருந்து மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் 12 மணிக்கு அப்புறம் வந்தது. ஏன்னா 12:30க்கு அப்புறம் தான் டே ஹையை நிஃப்டி பிரேக் பண்ணிச்சு. அதுல இருந்து ஒரு கண்டினியூஸ் ஒரு அப்சைட். டே லோல இருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 300 பாயிண்ட்டுக்கு மேலே இன்னைக்கு டே ஹை போயிருக்கு. 23,500ன்ற ஒரு குரூஷியல் ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. ஓப்பனிங்கில் ஒரு கேப் டவுன் இருந்தது. மார்க்கெட் அதுக்கப்புறம் லோ போகலை. மேபி இது ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் ஓப்பனிங்கில். பட் அதுக்கப்புறம் அந்த ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆனது ஒரு ரிவர்சலுக்கான ட்ரெண்டு தான். இன்னைக்கு டே ஹையில் ஒரு ஃபுல் பாடி புல்லிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆயிருக்கு. இதில் கவனிக்கக்கூடியது என்னன்னா, ஓப்பன் தான் டே லோ, க்ளோசிங் டே ஹைக்கு நியரில். ஸோ அப்போ என்ன ஆகும்னா ஒரு லார்ஜ் பாடி புல்லிஷ் கேண்டல். இது என்ன இண்டிகேட் பண்ணுது? டெக்னிக்கலாக மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு சைட்வேஸ் ரியாக்ஷன் இருக்கும். சைட்வேஸ் ரியாக்ஷன் எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 23,800 23,200 இந்த 600 பாயிண்ட்குள்ள மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் ரியாக்ஷன் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. 23,800க்கு மேலே போகும்போது ட்ரெண்ட் புல்லிஷாகவும் பாசிட்டிவ் சென்டிமெண்ட் பையிங் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்கு. அதே போல் 23,200 உடஞ்சா அடுத்தது சைக்காலஜிக்கல் லெவல் 23,000. ஸோ இந்த 2 லெவல் தான் வரப்போகிற அடுத்தடுத்த ட்ரேடிங் செஷனில் நம்ம கவனிக்கணும். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் என்ன இருந்தது அப்படின்னா, ஓப்பனிங்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் தான் ஏஷியாவில் ஃபாலோ பண்ணும். ஏஷியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேபிள் மார்க்கெட் தான் இன்னைக்கு ஓப்பனிங், நியூட்ரல். ஒரு சில மார்க்கெட் ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் இருந்தாலும் அதுக்கப்புறம் பாசிட்டிவ் ரியாக்ஷன் டர்ன் ஆச்சு. பட் நம்ம மார்க்கெட் ஒரு கேப் டவுன் இருந்தது. சவுத் கொரியா நம்ம இந்தியன் மார்க்கெட்டை ஓவர்டேக் பண்ணி 6வது பிக் மார்க்கெட்டா ஸ்டாக் மார்க்கெட்டா டர்ன் ஆயிருக்கு. அடுத்தது பிரெண்ட் க்ரூட் கூல் ஆஃப் ஆயிருக்கு. அதாவது ஒரு கண்டினியூஸ் ரேலியிலிருந்து ஃபால் ஆயிருக்கு. நியர்லி யூஎஸ் ஆயில் வந்து நியர்லி $90 நியர்லியும், $95 பிரெண்ட் க்ரூடும் டர்ன் ஆயிருந்தது. டொனால்ட் ட்ரம்ப்போட நியூஸ் தான் நேத்தியோட மார்க்கெட்டையும் இன்னைக்கு மார்னிங் ஏஷியன் மார்க்கெட்டையும் டிரைவ் பண்ணியிருக்கு. அதாவது ஈரானோட பேச்சுவார்த்தை ரொம்ப அக்ரெசிவாக நடந்துட்டு இருக்கு என்ற ஒரு நியூஸ். ஒரு பக்கம் யூஎஸ் வந்து ஈரானை அட்டாக் பண்ணது, அதுக்கு ஈரான் பதிலடி கொடுத்தது, மறுபடியும் போர் வருமா அப்படின்ற ஒரு பேனிக் லாஸ்ட் ஒரு 1 or 2 டேஸாக மார்க்கெட்டில் இருந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ட்ரம்ப்போட ஸ்டேட்மெண்ட்ல இருந்து. இந்த மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்த நாள் மார்க்கெட் ஒரு அன்சர்டனிட்டியோட தான் மூவ் ஆயிட்டு இருக்கு. இப்போதைக்கு ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். ஏன்னா மார்க்கெட்டில் எந்த ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டும் இல்லை. குளோபல் மார்க்கெட்டை பிளைண்டாக ஃபாலோ பண்ணுது. அப்போ இந்த இடத்துல நம்ம ஃப்ரெஷ்ஷாக மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் ஆகிறது கண்டிப்பாக ரிஸ்க் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கு. செலக்டிவாக ஸ்டாக்ஸ், அதாவது மார்க்கெட் ஃபாலை டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து நம்ம கவனிக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸு, கோல்டு, இடிஎஃப், இந்த மாதிரி மார்க்கெட் ஃபாலை டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸு நம்ம கவனிக்கலாம். ஸோ இப்போ நாஸ்டாக், என்விடியா வந்து பார்த்தீங்கன்னா நேற்று 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ஐடி ஸ்டாக்ஸ் தான் டாப் செக்டோரல் கெய்னர். ஒரு ஸ்ட்ராங்கான ரேலி. முக்கியமாக இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், கோஃபோர்ஜ், இன்னும் ஒரு சில ஐடி ஸ்டாக்ஸ், அதாவது எம்பாசிஸ், இந்த ஸ்டாக்ஸ்லாம் ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் இருந்தது. பர்சிஸ்டன்ட் நேத்தியோட ரேலி இன்னைக்கு வந்து ஒரு நியூட்ரல் டு பாசிட்டிவ் ஜோனில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஏஇ ஸ்டாக்ஸ் தான் இன்னைக்கு ரேலி இருந்தது. ஸோ அதுதான் இன்னைக்கு இன்ஃபோசிஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். இல்லை இன்னொரு விஷயம், ஆந்த்ரோபிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார் கொலாப்ஸ் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. அவங்க இப்போ ஐபிஓக்கு அப்ளை பண்ணியிருக்கிறதுக்கான ஒரு நியூஸ் மீடியாவில் வந்தது இன்னொரு காரணமாக பார்க்கலாம். ஸோ இப்போ இன்னைக்கு மார்க்கெட்டில் லைவாக என்ன நடந்ததுன்னா, டாடா குரூப் மேனேஜ்மெண்ட் மீட்டிங். கிட்டத்தட்ட 7,000 கோடி ரூபா அளவுக்கு டாடா டிஜிட்டல் சர்வீசஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு மேனேஜ்மெண்ட் டெசிஷன் எடுத்திருக்கிறாங்க. அதெல்லாம் இதில் கவனிக்கக்கூடியது என்னென்னா, இந்த மேனேஜ்மெண்ட்டில் டிஸ்பியூட்டும் வந்திருக்கு. அதாவது நோயல் டாடா கம்பெனியோட வளர்ச்சி, அதே மாதிரி லாபம், ப்ராஃபிட் மேக்கிங், ப்ராஃபிட்டபிலிட்டியை பேஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு மேஜர் கன்சர்னாக இருக்குது. இந்த 7,000 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ப்ராஃபிட் வருமான்ற ஒரு கொஷின் மார்க் இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து இது டாடா குரூப் ஸ்டாக்ஸ் நம்ம வரப்போகிற அடுத்தடுத்த ட்ரேடிங் செஷனில் நம்ம கவனிக்கலாம். ஏன் அப்படின்னா, புரோக்கரேஜ் கம்பெனிஸ் டாடா குரூப்புக்கு என்ன அப்டேட் பண்ண போகிறாங்க, இதுதான் நாளையோட மார்க்கெட்டை டிரைவ் பண்ண போகுது. அடுத்தது இன்ஃபோசிஸ்.
இன்ஃபோசிஸ் இன்னைக்கு 6%க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான ரேலி, ஆவரேஜ் வால்யூமை தாண்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா ஐடி செக்டார் லோல இருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் 12% கிட்ட ரைஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு இன்ஃபோசிஸ் 6%, டிசிஎஸும் மோர் தென் 5% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4 to 5% கோஃபோர்ஜி ரைஸ் ஆயிருக்கு. இன்ஃபோசிஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்ன ரீசன்னா, ஜெர்மனி கம்பெனியோட மீடியா குரூப்போட இணைந்து ஏஐ பவர்டு எடிட்டோரியல் ரெக்கமெண்டேஷன் இன்ஜினை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. இது வந்து ஒரு பெரிய ஒரு ட்ரெண்ட் கேம் சேஞ்சரான ஒரு டூல். இது வந்து அந்த கம்பெனிக்காக மட்டுமே இப்போதைக்கு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் சிஎல்எஸ்ஏவோட அப்டேட்டும் ஐடி செக்டாருக்கு கை கொடுத்துருக்கு. அடுத்தது கோஃபோர்ஜ் இன்க்ரீஸ் ஆனதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் ஏஐ பிளாட்ஃபார்ம், ஏஜென்டிக் ஏஐ பிளாட்ஃபார்ம். ஏற்கனவே ஆந்த்ரோபிக் லான்ச் பண்ண அதே மாதிரியான ஒரு ஏஐ பிளாட்ஃபார்ம் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது கோஃபோர்ஜ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இன்னொரு காரணம். அடுத்தது டெலகாம் செக்டார், வோடஃபோன் ஐடியா. ஐசிஆர்ஏ என்ற கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி வோடஃபோன் ஐடியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் அப்டேட் கொடுத்துருக்கிறது. வோடஃபோன் ஐடியாவுக்கு இன்னைக்கு அது ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் நியர் டேர்மில் நம்ம கவனிக்கலாம். அடுத்தது பேங்கிங் செக்டார், முக்கியமாக கோடக் மஹிந்திரா பேங்க். ஏசியா பெசிஃபிக்கில் லிவரேஜ் ரேஷியோவில் லீட் பண்ணியிருக்கிற ஒரு பேங்க் அப்படின்ற நேம் கோடக் மஹிந்திரா பேங்க் எடுத்திருக்கு. அதே போல் யூனியன் பேங்க் இயர் டு இயரில், இயர் ஆன் இயர் கம்பேரிசனில் யூனியன் பேங்கோட வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்ததை விட பெட்டராக இருக்குன்ற ஒரு நியூஸ். ஸோ பிஹெச்யூவில் யூனியன் பேங்க்கும் கோடக் மஹிந்திரா பேங்க் ப்ரைவேட் செக்டார்லையும் நம்ம வரப்போகிற செஷன்ஸில் கவனிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம மிஸ் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, மே மந்தோட ஆட்டோ சேல்ஸ். ஆக்சுவலாக நேற்று பெரிய அளவுக்கு ரியாக்ஷன் இல்லை. பட் ஹீரோ மோட்டார், மாருதி மார்க்கெட் முடியும் போது கொடுத்த இந்த இவங்களோட பிஸ்னஸ் அப்டேட், மே மந்தோட அப்டேட் பெரிய அளவுக்கு இன்னைக்கு கை கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஃபோர்ஸ் மோட்டாரோட சேல்ஸ் நம்பர்ஸும் இன்னைக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதே போல் பவர் செக்டார் பக்கம் வரும்பொழுது என்ஹெச்பிசியோட ஓஎஃப்எஸ்எஸ், அதாவது ஓஎஃப்எஸ் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் ஃபார் சேல் மூலயமா ஸ்டேக் சேலுக்கான ஒரு நியூஸு, நான் ரீட்டைல் போர்ஷன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் ஆகிருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பட் இன்னைக்கு இந்த ஸ்டாக்கு பெரிய அளவுக்கு ஒரு வீக்னஸ் இருந்தது. அடுத்தது ஆயில் அண்ட் கேஸ். ஆயில் அண்ட் கேஸ்ன்னு எடுத்துக்கிட்டாவே ஒரு பக்கம் ரிஃபைனரி க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஃபால் ஆச்சுன்னா நெகட்டிவ், இன்னொரு பக்கம் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஃபால் ஆனால் பாசிட்டிவ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சட் சினாரியோ. முக்கியமாக ரிலையன்ஸ் வந்து இன்னைக்கு வீக் ஆனதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ரீசனாகவும் பார்க்கலாம். ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு வந்து முக்கியமாக $90 மேலே க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இருக்கிற வரைக்குமே இது ஒரு ப்ரெஷர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு பெரிய அளவுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் ரீட்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு குறைவாகவே பார்க்கலாம். அடுத்தது இன்ஃப்ரா அண்ட் ரியல்டி. ஆனந்த்ராஜ் டேட்டா சென்டர் டெவலப்மெண்ட்காக எம்ஓயு சைன் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 25,000 கோடி ரூபா அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட். இந்த ஸ்டாக் நம்ம கவனிக்கலாம். அதே போல் பிஎன்சி இன்ஃப்ரா டிரான்ஸ் ரயில் ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிற நியூஸு. ஃபார்மா, கிளன்மார்க் குவார்டர்லி ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. ரெவன்யூ 17 to 18,000 கோடி ரூபா அளவுக்கு, மார்ஜின் 21 to 22 கொடுத்துருக்காங்க. ஹெச்எஸ்பிசி பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இந்த ஸ்டாக் இன்னைக்கு ஓப்பனிங்ல ஒரு நெகட்டிவ் ஓப்பனிங், நியர்லி 1 to 2% நெகட்டிவாக இருந்தது. நாட்கோ ஃபார்மா இன்வெஸ்டர்க்கு வந்து பை ரேட்டிங் 1220 கொடுத்துருக்காங்க. ஓகாட் ஃபார்மா ஒரு பெரிய க்ரோத் டிரைவராக அமெரிக்காவில் ஃபோர்காஸ்டிங் மேனேஜ்மெண்ட்டோட ஃபோர்காஸ்டிங் டேட்டா. பட் இந்த ஸ்டாக் நேற்று ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ரேலி, மோர் தென் 10%. இன்னைக்கு ஒரு ஸ்மால் ப்ராஃபிட் புக்கிங் இந்த ஸ்டாக்ல இருந்தது. இதை தவிர புரோக்கரேஜ் புல்லிஷ் கால்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்வாரி டிக்சனுக்கு 15,000 டார்கெட் கொடுத்துருக்காங்க. ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ்க்கு ஜெஃப்ரி 1200, குஜராத் கேஸ் நொமுரா பை ரேட்டிங் 511, ரிலையன்ஸுக்கு ஜேபி மார்கன் ஓவர் வெயிட் டார்கெட் 1660 கொடுத்துருக்காங்க. ஜெஃப்ரிஸ் ஷாம் மெட்டாலிஸ்க்கு டார்கெட் 1040. இதில் நியூட்ரல் அண்ட் நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, கன்கார்ட் பயோ ஜெஃப்ரிஸ் ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. என்எம்டிசிக்கு சிட்டி செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, டார்கெட் 85. இப்போ அடுத்த ட்ரேடிங் செஷன் வரப்போகிற அடுத்தடுத்த செஷனில் எந்தெந்த செக்டார் நம்ம கவனிக்கலாம்? ஐடி செக்டார், டேட்டா சென்டர், செமிகண்டக்டர், பவர் செக்டார், ஃபர்டிலைசர் ஸ்டாக்ஸு, குளோபல் யூரியா டெண்டர் நியூஸ் கொடுத்துருக்கிறது, ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன், ஓஎன்ஜிசி, ஆயில் இந்தியா. அதே போல் ஆட்டோ சேல்ஸ் ரொம்ப வீக்காக இருக்கிறது, ஆட்டோ செக்டார் நம்ம கவனிக்கலாம். இதெல்லாமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டாக்கு. ஸோ இப்போ செக்டார் பக்கம் வரலாம். செக்டாரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதாவது பிராட் மார்க்கெட்டில் நிஃப்டி வந்து ஒரு அவுட் பர்ஃபார்மிங் செக்டராக இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. இதுதான் இன்னைக்கு அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கிற
செக்டார் நிஃப்டி 50 ஸ்பாட் இண்டெக்ஸ் 0.43%. இதுக்கு அடுத்த இடத்துல ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் 0.4%. மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருந்த பேங்க் நிஃப்டி அதுக்கப்புறம் நிஃப்டியோட ரெக்கவரியில் பாசிட்டிவாக டர்ன் ஆயிருக்கு. பட் பெரிய அளவுக்கு இல்லை, 0.13% மட்டுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. செக்டார் பக்கம் வரும்போது ஐடி இண்டெக்ஸ் தான் இன்னைக்கு சோலோ பெர்ஃபார்மர். செக்டார் ஆஃப் த டே 4% இன்னைக்கு ரைஸ் ஆயிருக்கு. இன்னொரு பக்கம் ஃபாலா இருக்கிற செக்டார்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் இண்டெக்ஸ், ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் இன்னைக்கு ஃபாலோ ஆயிருக்கு. ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இன்னைக்கு வீக்காக க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ மிட் கேப் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து டாப் கெய்னர் அப்படின்னா டாடா எல்எக்ஸி, எம்ஃபாசிஸ், எக்ஸைட், கோஃபோர்ஜ், கொச்சின் ஷிப்யார்ட். அதாவது இந்த ஷிப்பிங் அண்ட் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸில் பையிங் இருந்தது இன்னைக்கு. அதே போல் இன்னொரு பக்கம் ஐடி ஸ்டாக்ஸ் மிட் கேப்லையும் இன்னைக்கு லீட் பண்ணியிருக்கு. ஆனால் இதே மிட் கேப்பில் இன்னொரு பக்கம் அதிகமாக ஃபால் ஆன ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா என்ஹெச்பிசி ஓஎஃப்எஸோட நியூஸ் இன்னைக்கு நியர்லி 7% இறங்கியிருக்கு. தொடர்ந்து கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்த கேபிட்டல் மார்க்கெட் ஸ்டாக்கான எம்சிஎக்ஸ், பிஎஸ்சி இப்போ தொடர்ந்து ஃபால் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நியர்லி 3% பிஎஸ்சி டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்தது நிஃப்டி 50. நிஃப்டி 50ல் இன்னைக்கு மெஜாரிட்டி ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நெகட்டிவாக டர்ன் ஆயிருக்கு. மேபி இன்னைக்கு ஸ்டாக் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி 50ல் லீட் பண்ணியிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஐடி ஸ்டாக்ஸ் தான் இன்னைக்கு லீட் பண்ணியிருக்கு. இன்னொரு பக்கம் ஸ்மால் கேப் டிசிஎஸ் இன்னைக்கு டாப் கெய்னர். இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், எஸ்எல் டெக்னாலஜி இந்த 3 ஸ்டாக்கும் மோர் தென் 4 to 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதானி என்டர்பிரைசஸ் இன்னைக்கு 2% பாசிட்டிவ். சைலண்டாக தொடர்ந்து கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அதானி குரூப். என்டிபிசி, ஆக்சிஸ் பேங்க் இன்னைக்கு டாப் லூசர் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் இன்னைக்கு செகண்ட் ஹாஃபில் ரெக்கவரி 12:30க்கு அப்புறம் மார்க்கெட் பாசிட்டிவாக டர்ன் ஆச்சு. ஒரு கண்டினியூஸ் அப்சைட் மொமெண்டம். இல்லை நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா யூஎஸ் லைவ் ஃபியூச்சர் 24 hours ட்ரேட் ஆகிற யூஎஸ் லைவ் ஃபியூச்சர் 230 பாயிண்ட் இப்போ டவுனில் இருக்குது. அதே மாதிரி யூரோப் மார்க்கெட் நியர்லி 0.3லேருந்து 0.6% பாசிட்டிவாக இருக்குது. கிஃப்ட் நிஃப்டி இப்போ ஒரு ஸ்லைட் நெகட்டிவ். ஏன்னா இப்போ தான் மார்க்கெட் முடிஞ்சு அடுத்த போஸ்ட் செஷன் கிஃப்ட் நிஃப்டி ஓப்பன் ஆயிருக்கு, ஒரு நெகட்டிவ் ஜோன். ஸோ இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா யூஎஸ் லைவ் ஃபியூச்சர் நெகட்டிவாக இருக்கிறது ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்கான ஒரு இண்டிகேஷனாக அமெரிக்காவோட மார்க்கெட் பார்க்கலாம். மேபி இது ஒரு 0.5%க்குள்ள 0.2, 0.3க்குள்ள ப்ளஸ்லையோ மைனஸ்லையோ இருந்தால் நாளைக்கு நம்ம மார்க்கெட் ஒரு நியூட்ரல் ஓப்பனிங்கான சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் மோர் தென் 0.5%, அதாவது 0.5லேருந்து 1% டவுனில் அமெரிக்காவோட மார்க்கெட் இருந்தால் அது நம்ம மார்க்கெட்டில் ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான ஒரு கேப் டவுனுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. பட் குளோபல் சினாரியோ இப்போதைக்கு பெரிய அளவுக்கு நெகட்டிவ் இம்பாக்ட் இல்லை. அமெரிக்கா ஈரான் பிரச்சனையோ க்ரூட் ஆயில் பிரச்சனையோ பெரிய அளவுக்கு இம்பாக்ட் இல்லை. ஸோ மார்க்கெட் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸு இந்த 23,200 அதாவது இன்னியோட லோ உடைக்காமல் இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் ஒரு கன்சாலிடேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் 23,800க்கு மேலே தான் ட்ரெண்ட் ஒரு பாசிட்டிவ் ஜோனுக்குள்ளே நிஃப்டி டர்ன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட ட்ரைனிங் செஷன் சென்னை ட்ரேடிங் அகாடமி ஒவ்வொரு சனிக்கிழமை காலையில் 10 மணிக்கு தாம்பரம்ல நடக்குது. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.